அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய நிலநடுக்கம் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். நெறைய மக்கள் உயிரிழந்திருக்காங்க. சரிங்களா? எந்த இடத்துல இந்த நிலநடுக்கத்தினுடைய மையம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மியான்மர் நாட்டுல இருக்கக்கூடிய மாண்டலே அப்படிங்கிற சிட்டி. ஓகேங்களா? இங்க தான் நமக்கு அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு நிலநடுக்கம் பார்த்தோம்னா 7.7 அப்படிங்கிற பதிவாயிருக்கு. சரிங்களா? 2 நிலநடுக்கம் எங்க நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா, 1 மியான்மர்லயும், மியான்மரோட அண்டை நாடாக இருக்கக்கூடிய தாய்லாந்துலயும் தான் இருக்கு. சரிங்களா? அததான் நமக்கு முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. நெறைய மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்தியாவும் ஆ அந்த நாடுகளுக்கு வேணுங்கிற உதவிய செய்வோம் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்காங்க. சரிங்களா? அததான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? "தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை" அப்படிங்கிறது. அதாவது காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது. அதாவது எதெல்லாம் சீக்கிரமா பண்ணணுமோ, அதெல்லாம் சீக்கிரம் பண்ணணும். எதெல்லாம் டிலேடா பண்ணணுமோ, அத டிலேடாவே பண்ணா போதும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 672 அதிகாரம் வினை செயல் வகை. சரிங்களா? அடுத்ததா பார்க்கிறப்ப, கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கைய வச்சிருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர் காலகட்டத்தில வந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் கூட வந்திருக்கும். ஏன்னா, நமக்கு இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்தில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இந்த காலத்து நடைமுறைகளுக்கு ஏற்ப, இந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப சட்டங்கள மாத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின்படி பார்க்கிறப்ப நமக்கு நெறைய சட்டங்கள் ஓகேங்களா? பழைய குற்றவியல் சட்டங்கள மாற்றி அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா, நமக்கு விமான சட்டத்த மாத்தி அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ கடல் வழி போக்குவரத்துக்கு உண்டான சட்டத்தையும் மாத்தி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1925ஆம் ஆண்டு இந்தியாவுக்கான இந்த கடல் வழி போக்குவரத்து அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் நிர்வகிக்கக்கூடிய சட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1925ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் அத நிர்வகிச்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்தியன் கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சீ ஆக்ட் 1925 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சீ ஆக்ட் 1925 அதுதான் கடல் வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்துக்கு மாற்றாக தான் இப்ப புதுசா ஒரு கடல் வழி சரக்கு போக்குவரத்து மசோதா அப்படிங்கிறது மக்களவையில கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றவும் பட்டிருக்கு. சரிங்களா? கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சீ ஆக்ட் அப்படிங்கிறது தான் இப்ப புதுசா வந்திருக்க சட்டம். அதே பேரு தான் அதுல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லாம இருக்கும். கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சீ ஆக்ட். ஓகேவா? சோ அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல நெறைய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் தான் நடந்துச்சு. பெரிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது இல்ல. நம்ம பட்ஜெட்ல பார்த்த விஷயங்கள் தான் நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. சரியா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.